NTA இருந்து ஆன்சர் கீ ரிலேட்டடான மெசேஜ் வந்திருந்து. ஸோ யாரெல்லாம் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்களோ உங்களோட ஆன்சர் கீஸ் செக் பண்ணி சேலஞ்ச் பண்ண ரெடியா இருக்கேன். வி ஹேவ் ஒன்லி ஷார்ட் பீரியட். ஸோ இன்னைக்கு செக் பண்ணலனாலும் நாளைக்கு மார்னிங்குள்ள செக் பண்ணிட்டு சேலஞ்ச் பண்றதுக்கு ரெடியா இருங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல கொஸ்டின் பேட்டர்ன்ல சேஞ்சஸ் இருக்கு. ஸோ அது நிறைய பேருக்கு தேர் ஆன்ஷியஸ் அபவுட் த சேஞ்சிங் பேட்டர்ன். ஸோ அதுக்கான ஆன்சரா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த பேட்டர்ன் சேஞ்ச்னால ஏதாவது கோர்ல சிலபஸ்ல சேஞ்சஸ் இருக்க போகுதானா? தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் நாலேஜ், கான்செப்ட், ப்ரிப்பரேஷன். இது எதுலையுமே எந்த சேஞ்சும் கிடையாது. தே ஹாஸ் ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் ஆக்சுவலி. லாங்கான கொஸ்டின்ஸ், லாஜிக்கலான கொஸ்டின்ஸ், கன்ஃபியூசிங்கான கொஸ்டின்ஸ், ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின்ல தான் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ NTA வந்து நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க இது வரைக்கும் எங்க மேல ஒரு அசம்ஷன் வச்சிருந்தீங்க இல்லையா, 6 இயர்ஸா நம்ம கேட்ட PYQs எல்லாம் பார்த்து இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஹேண்டில் பண்ணுவதற்காக நம்ம ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சிருந்திருப்போம். ஸோ இப்படிதான் நான் என்னை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ யூ நீட் டு பி கெட் ரெடி. ஸோ அதனால நமக்கு ட்ரிக்கியாவும் இந்த டைம் சேலஞ்சிங்காகவும் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்திருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் 40% வந்து நமக்கு எப்பவும் கேட்கிற மாதிரி தான் இருந்தது. மீதி இருக்க 60% நம்மளோட ரிசல்ட்டை என்ஷூர் பண்ற அந்த 60% தான் சேலஞ்சிங்கா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ அதுதான் நம்மளோட கொஸ்டின் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பயத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதனாலதான் இந்த வீடியோ. இப்போ நீங்க கான்செப்ட்ல வந்து பேசிக்ல வந்து கிளியரா இருந்தீங்க. வாட் எவர் யூ ரீட், லிட்டரேச்சரை பொறுத்த வரைக்கும் we need to be updated. ஸோ we always ரிமெம்பர், லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கான்செப்ட்ல கிளியரா இருக்கணும். நம்மளோட பேசிக்ல கிளியரா இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாலுமே வீல் ஹேண்டில் இட் கான்ஃபிடென்ட்டா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நீட் டு பி கிளியர் வித் பேசிக்ஸ் அண்ட் கோர் அண்ட் சிலபஸ்ல பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கிளியரா இருக்கணும். தட் வில் ஹெல்ப் யூ டு ஹேண்டில் எனி டிஃபிகல்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ அகேன் நம்ம ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளால டஃப்பான பேப்பர்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியும். வாட் இஸ் ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன்? எப்போதுமே எந்த எக்ஸாமே நம்மளுக்கு வந்து மெமரியை வந்து டெஸ்ட் பண்ற மாதிரி மட்டும் இருக்காரு. அண்ட் ஆஃப்டர் நெட் வி ஆர் கோயிங் டு டீச் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ நமக்கு எந்த மாதிரி கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கணும் பாருங்க. ஸோ அதை தான் வந்து NTA செக் பண்ண போறாங்க. வி நீட் டு பி கிளியர் வித் த கான்செப்ட்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் நமக்கு எப்போதுமே இருக்கணும்ன்றது தான் NTA வந்து அகேன் தேர் கிவிங் அ ஹிண்ட். ஸோ வி நீட் டு பி இன் ட்ரெண்ட்ல இருக்கணும். கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி கேட்கறாங்கிறதுக்கு அப்டேட்டடா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ரிப்பரேஷனை வந்து சேஞ்ச் பண்ணணுமே தவிர சிலபஸ்ல வந்துட்டு இல்லையோ அப்படின்ற பயம் நமக்கு வேண்டாம். எவ்ரி திங் தே ஆஸ்க் ஃப்ரம் த சிலபஸ், பட் த வே தே ஆஸ்க் வாஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு வந்து நமக்கு ரீசெண்ட் ட்ரெண்ட்ல அப்டேட்டடா இருந்தாலே போதும். நம்மளோட கோல் வந்து நாட் டு மெமரைஸ் 10,000 ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதை மெமரைஸ் பண்றது மட்டும் கிடையாது. வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரீட். அப்பதான் நம்மளால எப்படிப்பட்ட டஃப்பான பேப்பரா இருந்தாலும் வி வில் ஹேண்டில் இட் வித் ஈஸி மேனர். ஸோ அதுதான் வந்து NTA நமக்கு ரிமைண்ட் பண்றாங்க. ஸோ அகேன் நம்ம எல்லாமே படிச்சிருந்தாலும் சரி, நமக்கு மைண்ட் செட் வந்து நமக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, ஒரு பேப்பர்ல வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஸ்மார்ட் லேர்னர்ஸ் எப்பொழுதுமே வந்து பேனிக்கா இருக்கவே மாட்டாங்க. we need to be focused on current affairs and சப்ஜெக்ட்ல இருக்க அப்டேட்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் இருக்கணும். தட்ஸ் how will be ahead. ஒரு ஃபார்வர்டா இருக்க முடியும் நம்மளால. இந்த பேட்டர்ன் வந்துட்டு நமக்கு ரிசல்ட்டை வந்து என்ஷூர் பண்ணது போது கிடையாது. யோர் ப்ரிப்பரேஷன், ஒன்லி யோர் ப்ரிப்பரேஷன், நீங்க எந்த அளவுக்கு வந்து படிச்சிருக்கீங்களோ அது மட்டும்தான் உங்களோட ரிசல்ட்டை வந்து என்ஷூர் பண்ண போகுது. ஸோ பி கான்ஃபிடென்ட் அண்ட் ஆல்வேஸ் அவேர் அபவுட் த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றத அவேரா இருங்க. அண்ட் எல்லா ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்க்குமே நீங்க அவேரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலஞ்ச் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் உங்களோட மைண்ட் செட்டும் அதுக்காக ரெடியா இருக்கும். ஸோ அகெயின் இந்த எக்ஸாம் நான் நல்லா பண்ணியிருக்கேன், என்னால் வந்துட்டு கிளியர் பண்ண முடியும் அப்படின்றவங்க ஜஸ்ட் ஸ்டே ஹாப்பி அண்ட் செலிப்ரேட் யுவர் ரிசல்ட். அண்ட் நான் இல்லை, நான் சரியா பண்ணல, ஐ வாஸ் லிட்டில் அப்செட் ஆஃப்டர் ஆன்சர் செக் பண்ணதுக்கு அப்புறம் அப்செட்டா இருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் 5 months இருக்கு. டிசம்பர்ல நமக்கு எக்ஸாம் வரதுக்கு இன்னும் 5 months இருக்கு. ஃப்ரம் டுடே ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். இன்னையில இருந்து டெய்லி 3 hours படிக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணா கூட 150 days இருக்கு. அண்ட் அகேன் 6 hours in a weekends. It is going to increase your preparation hours. ஸோ இந்த மாதிரி நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா பிளான் பண்ணி யூ வில் கிளியர் த டிசம்பர் எக்ஸாம். அண்ட் யூ ஆல்சோ நோ த பேட்டர்ன் நவ் ஹவு தே ஆர் கோயிங் டு ஆஸ்க் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. இந்த ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை கன்சிஸ்டன்சியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தட் வில் ஹெல்ப் யூ ஆக்சுவலி. தென் ஃபைனலி டோன்ட் சேஸ் த பேட்டர்ன். இப்படிதான் இருக்குமோ அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணுன்றதை விட சேஸ் த அண்டர்ஸ்டாண்டிங். வாட் எவர் யூ ரீட், அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், அண்டர்ஸ்டாண்ட் த கோர் அண்ட் நாலேஜை நல்லா கிராஸ் பண்ணுங்க. எனிதிங் with understanding will help you actually.
Stay updated and stay calm. Believe in your preparation. Any tough paper or easy paper, உங்களோட மைண்ட் செட் தான் அதை போய் டிசைட் பண்ண போகுது. First of all, trust yourself and this is not going to be the end. ஆல்வேஸ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும் லிட்ரேச்சருக்கு வந்து இதுதான் எண்ட், மாடர்ன் வரைக்கும் படிச்சா போதும், போஸ்ட் மாடர்ன் வரைக்கும் படிச்சா போதும்ன்ற எந்த எண்டுமே கிடையாது. வி ஆல்வேஸ் நோ த ரியாலிட்டி அப்டேட்டடா இருக்கணும்ன்றது. ஸோ அதுதான் என்டிஏ அகேன் தே ஆர் ஹிண்டிங். ஸோ டோன்ட் கெட் ஃபியர், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் அண்ட் ட்ரஸ்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். உங்களோட ப்ரிப்பரேஷன் கிளியராகவும் கான்செப்ட்ல வந்து கிளாரிட்டியாகவும் இருந்தீங்க அப்படின்னா எந்த கொஸ்டின் பேப்பரா இருந்தாலும் யூ வில் ஹேண்டில் வித் ஈஸி மேனர். So trust yourself and this video will help you in upcoming preparation. Thank you. All the best.